மக்கள் ஏன் மூட நம்பிக்கை அதிகரிச்சதுன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னாக்கா, தொழிலை அதாவது எல்லாமே தொழில்னு ஆகிப்போச்சு. எல்லாமே மதிப்பு உடையதாக மாறிப்போச்சு. உணவு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குகிறோம். தண்ணி கூட விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போது மக்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்ட உணவுப் பொருள், தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு சும்மா ஒருத்தர்கிட்ட பேசணுமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நான் எதுக்காக பேசணும், எனக்கு எதாவது பணம் கிடைக்குன்னா மட்டும்தான் நான் ஒருத்தர்கிட்ட பேசுவேன், இவர் எனக்கு பிற்காலத்தில் உதவி செய்வார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் நான் அவர்கிட்ட பேசுவேன், எனது நேரத்தை அவரிடம் பேசுவதற்காக செலவிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போது பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் வந்துருச்சு. யார்கிட்டலாம் நமக்கு பணம் கிடைக்கும், இவருடன் நட்பு வைத்திருந்தால் அவர் பிற்காலத்தில் எனக்கு பண உதவி செய்வார், அல்லது அவர் கொஞ்சம் விவரமானவர், நிறைய விஷயங்களில் எனக்கு ஐடியா சொல்லுவார், அதனால் அவருடைய நட்பு எனக்கு தேவை. நிறைய விஷயம் ஐடியானா இந்த மனுஷ வாழ்க்கை பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட பணத்தை பிரதானமாக கொண்ட இந்த வாழ்க்கை முறையில் நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய ஐடியா சொல்லுவார், அங்கே போங்க இங்கே போங்க, அங்கே நிலத்தை வாங்கி போடுங்க, இங்கே இடம் இங்கே கிடக்குது, புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், இப்படி ஒரு அறிவு இருக்கும்ல. அப்போ அவர்கிட்ட பழகுனா இந்த மாதிரி நிறைய ஐடியா சொல்லுவார், அவர் கொஞ்சம் விவரமானவர், அதன் மூலம் நமது வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அடிப்படையாக கொண்டு தான் இங்கே இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதுக்கு காரணமாகவே இருக்குது. அதனால் சும்மா பேசணும். சும்மா பேசும்போது தான் உங்களுக்கு அந்த அறிவு என்பது வரும், பகுத்தறிவு என்பது வரும். சும்மா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள், அதாவது பணம் எதிர்பார்ப்பு, அன்பை எதிர்பார்த்து நீங்கள் பேசும்போது தான் அறிவு என்பது வரும். நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து பேசுனீங்கன்னா அது பணத்தை சார்ந்த பிரச்சனையாக தான் இருக்கும். உங்கள் பேச்சில் அதுதான் இருக்கும். எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி முதலீடு செய்யணும், எப்படி அதை பெருக்கணும், இதைத்தான் நீங்கள் பேசுவீங்க. பணத்தை எதிர்பார்த்து பேசும்போது பணம் கிடைச்சாதான் ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க, அவர் பிற்காலத்தில் உங்களுக்கு பண உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க. அப்படின்னா அந்த பேச்சு ஃபுல்லாகவே பணம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். வேறு பகுத்தறிவு, வேறு எந்த விஷயத்தையும் நீங்கள் பேச மாட்டீங்க. அப்போது ஏன் மக்கள் நிறைய மூட நம்பிக்கைகளை போனாங்கனாக்கா, இந்த மாதிரி பணத்தை எதிர்பார்த்தே பேசி பேசி, அதாவது என்னென்னா, நம்ம எல்லா உணவுப் பொருளையும் பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம், எல்லாமே தண்ணி முதற்கொண்டு பணம் கொடுத்து தான் வாங்குகிறோம். இங்கே பணம் தான். அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி உணவுப் பொருளை சமைப்பதற்காக உழைப்பை செலவிடுகிறோம். அப்புறம் அந்த பாத்திரம், கேஸ் எல்லாமே பணம் தான். அப்படி இருக்கும்போது அந்த சமைக்கப்பட்ட உணவு அல்லது பச்சையாவோ அல்லது காய்கறி நம்ம கடையில் தான் வாங்கியிருப்போம் பணம் கொடுத்து, அதை சாப்பிட்டு நமக்கு உடம்புல ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல் என்பது அதற்கும் ஒரு விலை இருக்கிறது. அதை நீங்கள் சும்மா ஒருத்தட்ட செலவழிக்க உங்களுக்கு மனம் வராது. ஏன்னா அது ஒரு முதலீடு. நீங்கள் முதலீடு போட்டு பணம் போட்டு உழைப்பை போட்டு நேரத்தை செலவழித்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க. அது உடம்புல போய் உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக, ஒரு ஆற்றலாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த ஆற்றலை எப்படி நீங்கள் சும்மா பேசுவீங்க? சும்மா ஒருத்தட்ட போய் எப்படி பேசி செலவழிப்பீங்க? செலவழிக்க மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு தெரியுது, இவ்வளோ பணம் செலவழித்து தான் நம்ம சாப்பிட்ருக்கோம், நமக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை நம்ம வீணடிக்கக்கூடாது. அல்லது நம்ம அதை பயன்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம யார்கிட்டையும் போய் வீணாக ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோரும் உறுதியாக இருக்காங்க. அதனால்தான் அப்போ எங்கேயாவது பணம் கிடைக்கும், இவங்க பின்னாடி உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அதில் அது அன்பை எதிர்பார்த்து பேசலை, நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுகிறீங்க. அதனால் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் எப்போ வரும் அப்படின்னா, அப்போ தான் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் எப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான், அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சில் இப்போ அறிவு இருக்கும். உலகத்தை பற்றி, பிரச்சனைகளை பற்றி, சமூக பிரச்சனைகளை பற்றி, அப்புறம் இங்கே உள்ள நிறைய நடைமுறைகள், உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாத்தையும் நீங்கள் பேசுவீங்க. இதைத்தான் பேசணும், இதைத்தான் பேசக்கூடாது. பணத்தை எதிர்பார்த்து பேசும்போது இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பணத்தை எதிர்பார்க்காம நீங்கள் அன்பை எதிர்பார்த்து பேசுனீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க, சுதந்திரமாக பேசுவீங்க.
அப்படி பேசும்போது இங்கே வந்து அறிவு என்பது வளரும், மூட நம்பிக்கைகள் உருவாகியிருக்காது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொதுவான விஷயத்த பேசுகிறாரு, சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு, மூட நம்பிக்கையை பற்றி அதெல்லாம் கூடாது, அப்படி அதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுகிறாருன்னு வைங்க. அவரை வந்து எனக்கு வேலையே கிடையாது, இதுதான் பேசிட்டு கிடப்பாங்க, பொழப்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் ஏதாவது உபயோகமாக இருக்குதா, உபயோகம்னா பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறது தான் உபயோகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பொதுவான பிரச்சனை இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா நானே அப்படி தான் நினச்சி இதை விட்டுட்டேன். இதனால் இதை பேசுகிறதுனாலையோ இதை பேசுகிறதுனால இதை எப்படி பேசணுங்கிற ஒன்று இருக்குது. சும்மா போகிற வாரங்கிட்ட பேசக்கூடாது. இதுவும் ஒரு பணத்தை எதிர்பார்த்து தான் நான் பேசுகிறேன். இதன் மூலம் எனக்கு ஏதாவது வருவாய் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறது தான் சரி. உங்களுடைய அத்தனை திறமைகளையும் நீங்கள் பணமாக மாற்ற வேண்டும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தெரியுதா, உங்களுக்கு கவிதை தெரியுதா, புத்தகமாக வெளியிடுங்க. அதை போயிட்டு சும்மா கவிதை எழுதி உங்கள் போகிற வரவங்கிட்ட நண்பர்கள்ட்டையும் உறவினர்கள்ட்டையும் காட்டிட்டு அப்படி மூடி வைக்காதீங்க. உங்களுடைய திறமைகளை பணமாக மாற்றுங்கள். அப்போது எந்த ஒரு திறமை, உங்களுக்கு கதை எழுத தெரியுமா, அதை ஒரு புத்தகமாக போடுங்க. ஓவியம் வரைய தெரியுமா, அதை நீங்கள் கண்காட்சி வச்சு வியாபாரம் பண்ணுங்கள். அப்படி தான் அதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலகில் ஒரு சரியான கண்ணோட்டம். அப்போ மக்கள் வந்து இப்போ எல்லோரும் என்ன மாதிரி பேசணும் அப்படின்னா அந்த அந்த விழிப்புணர்வு எப்படி வரும்? இந்த மாதிரி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிங்கும்போது அதை பேசணும், இந்த மாதிரி பேசணும், அதில் புத்தகமாக வெளியிடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிறைய பேத்துக்கு இல்லை. அதனாலே என்ன பண்ணுறாங்க, பேசாமல் விட்டுறாங்க. இது தேவையில்லாத பேச்சு நினச்சிக்கிறாங்க. தேவையான பேச்சு எது, பொழப்புக்கு எது தேவையோ அதை பேசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நிறைய பேத்துக்கு தெரியும். அந்த உள்ளுணர்வில் ஒரு ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும். அதை பற்றி பேச மாட்டாங்க. இப்போ ஒரு பாலியல் உறவை பற்றி, செக்ஸை பற்றி அதெல்லாம் பேச மாட்டாங்க. பேசினா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் அதில் என்னென்ன விஷயம் இருக்கும். அவங்க எல்லாருமே அதோட அனுபவத்தோடு தொடர்புடைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதை போய் இன்னொருத்தட்ட பேசினா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்க அதை பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. இன்னொன்று, உண்மையை பேசுவதற்கு நமக்கு ஒரு தகுதி வேணும். நமக்கு ஒரு தகுதி வேணும். அப்போ தான் உண்மையை பேச முடியும். இந்த மலிவான உணவுகளை உண்ணக்கூடாது. ஏன் மக்கள் வந்து உண்மையை பேசலை, அறிவை பேசவில்லை அப்படின்னா, இந்த மலிவான இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டதுனால தான் மாமிச உணவு, பேக்கரி உணவு, பஜ்ஜி, சமோசா, பப்ஸு, பரோட்டா, இந்த மாதிரி சாக்லேட்டு, மிட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் இவங்களுக்கு உண்மை என்பதே தெரியாமல் போயிடுச்சு. உண்மையை வந்து மறைக்கிற உணவுகள் இது, மழுங்கடிக்கிற உணவுகள் இது. அப்போது எப்போ மக்கள் வந்து இந்த மாதிரியான பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட பேசணும், அப்போ மூட நம்பிக்கை இல்லாமல் போகும். அப்போ தான் மூட நம்பிக்கை இல்லாமல் போகும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, முதல்ல வந்து இந்த உணவகத்துக்கு தடை, ஹோட்டலுக்கு தடை. ஏன்னா மலிவான உணவுகளை சமைச்சு விற்பனை செய்கிறது தான் அந்த ஹோட்டலோட வேலை. அதனால் இந்த ஹோட்டலுக்கு நம்ம தடை விதிக்கணும். அதே மாதிரி அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அதே மாதிரி மலிவான உணவுகள் எதெல்லாம்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டியலிட்டு இந்த மாதிரி உணவுகளை யாராவது சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு தண்டனை கொடுக்கணும். அதை ஒரு குற்றமாக அறிவிக்க வேண்டும். யாராவது இட்லி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா, யாராவது தோசை சுட்டு சாப்பிட்டிங்கன்னா, யாராவது பரோட்டா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள். யாராவது மாமிச உணவு சாப்பிட்டிங்கன்னா போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டங்களை உருவாக்கி அவங்கவுங்க உணவுகளை அவங்கவுங்களே சமைக்க ஒரு வழி ஏற்படுத்தணும். அதுக்கு தான் சொல்கிறேன், 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அப்படி பண்ணும்போது மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. மலிவான உணவுகளை சமைத்து விற்பனை செய்கிற ஹோட்டலுக்கு தடை. அப்புறம் என்ன பண்ணுறோம், விளைநிலம் கொடுக்குறோம். விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம். ஒரு கூட்டு குடும்பத்திற்கு மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துடணும். அங்கே மொத்தம் 16 பேர் இருப்பாங்க. 8 பெண்கள் 8 ஆண்கள், ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் வீதம். மொத்தம் 16 பேர் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பத்துக்கு மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியே கொடுத்துடணும். 8 வயசு ஆனோடனே அவங்க அந்த பசங்க கையில் அந்த தோட்டத்தை ஒப்படைச்சிட வேண்டியதான். 2 ஏக்கர் விளைநிலத்தை ஒப்படைச்சிட வேண்டியதான். இப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து
அந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துட்டு அவங்க அவங்க என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு 20 வகையான உணவுப் பொருளை அவங்களே உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அது வந்து கடைக்கு போனால் கிடைக்காது. அதை வந்து விற்பனையும் செய்யக்கூடாது. அது தவிர பிற உணவுகளைத்தான் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கம், ஒரு 20 வகையான உணவு, மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், அன்னாசி பழம், ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் கீரைகள், இப்படி மொத்தம் 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் வெளியில் போனால் உங்களுக்கு கிடைக்காது. வெளியில் போனால் இந்த 20 வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே தான் உற்பத்தி பண்ணி நீங்களே சாப்பிட்டுக்கணும். அப்போது இதில் வந்து எல்லா உணவுப் பொருளையுமே நீங்களே உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா சமையலுக்கு தேவையான உப்பு, கடுகு, கொத்தமல்லி, தனியா, பெருங்காயம், கசகசா, இப்படி வெந்தயம், இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து எல்லோரும் உற்பத்தி பண்ண முடியாது. அதனால் எளிதாக எல்லோரும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை மக்களே நீங்கள் உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் உற்பத்தி செஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து அதை வேறு பிற உணவுப் பொருட்களை வந்து மற்றவங்க, அதாவது விவசாயத்தையே முழு நேர தொழிலாக செய்கிறவங்க அதை செய்வாங்க. செஞ்சு உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கடைகளில் வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க. அதில் உப்பும் அடங்கும். உப்பையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்போ வந்து இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அப்போ 20 வகையான உணவுப் பொருளை மக்கள் உற்பத்தி செய்கிறாங்கல்ல, உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு போக மீதியை என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பகிர்ந்து கொடுப்பாங்க. எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய மாம்பழம் பறித்தோம், இந்தாங்க நீங்கள் ஒரு 10 மாம்பழம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி நிறைய கொய்யாப்பழம் பறித்தோம், இந்தாங்க நீங்கள் ஒரு 20 கொய்யாப்பழம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பகிர்ந்து கொள்கிற வழக்கம் எப்போ வரும்னாக்கா, ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம். அதில் வந்து ஒரு 20 வகையான எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய, தினமும் 2 மணி நேரம் மட்டுமே செலவழித்தால் போதும். அப்படிப்பட்ட உணவுகள் ஒரு 20 வகையான உணவுப் பொருளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுகிற 2 ஏக்கர் விளைநிலத்தில் அவங்கவுங்களே உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செஞ்சு அதை வியாபாரம் செய்யக்கூடாது. அது அதிகமாக இருக்குதா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பகிர்ந்து கொடுங்க, சும்மா கொடுங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, சும்மா பேசுகிற வழக்கம் வரும். உணவுப் பொருள், ஏன்னா அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடம்புல ஆற்றல் வரும். அந்த உணவுப் பொருள் ஒன்றும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கினது கிடையாது, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விளைநிலத்தில் நீங்கள் உற்பத்தி செய்தது. அதுக்காக நீங்கள் விலை கொடுக்கல, விலை கொடுத்து வாங்கலை. அதனால் அந்த ஆற்றல் வந்து என்னென்னா பணம் கொடுக்காமல் பெறப்பட்ட ஆற்றல். நீங்கள் அந்த உணவு, நீங்கள் மாம்பழம், கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் ஏற்படுகிறது. அந்த ஆற்றல் வந்து நீங்கள் பணம் கொடுத்து பெற்றதில்லை, அதனால் பெற்றது கிடையாது. அதனால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் சும்மா பேசுவீங்க, ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுவீங்க. அந்த ஆற்றலை பயன்படுத்தி மற்றவங்ககிட்ட நீங்கள் அன்பை எதிர்பார்த்து பேசுவீங்க. அப்போ வந்து என்ன பேசுவீங்க அப்படின்னா, இந்த பகுத்தறிவு சார்ந்த விஷயங்களை பேசுவீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. எல்லாருமே வந்து அந்த 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து உண்பார்கள். அப்போ அந்த பகிர்ந்து உண்பார்கள். அப்படி உண்ணும்போது அவங்க உடம்புல ஒரு ஆற்றல் கிடைக்குது. அந்த உணவுகளை சாப்பிட்றாங்க. பணம் கொடுத்து வாங்கப்படாத அந்த 20 உணவுப் பொருட்களை அவங்க சாப்பிட்டு அவங்க உடம்புல ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவங்க பேசுகிறாங்க. அது சும்மா வந்த ஆற்றல், அது வந்து பணம் கொடுத்து வாங்கின ஆற்றல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் அப்போ தான் ஏற்படும். ஏன்னா நீங்கள் பகிர்ந்து உண்றீங்கள்ல, பகிர்ந்து உண்ணும்போது நீங்கள் பகிர்ந்து உண்ணுகிற உணவுப் பொருள் நீங்கள் விலை கொடுத்து வாங்கினது கிடையாது, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விவசாய நிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. அதனால் நீங்கள் அதை பகிர்ந்து கொடுக்குறீங்க. அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உங்களுக்கு தருவாங்க, நீங்களும் அவங்களுக்கு கொடுப்பீங்க. இப்படி கொடுக்கும்போது ஒரு அன்பு ஏற்படுது. அந்த அன்புக்கு விலை கிடையாது, அது விலை கொடுத்து வாங்கப்பட்ட அன்பு அல்ல. அதன் மூலம் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, நீங்கள் சும்மா பேசுகிற அந்த வழக்கம் ஏற்படும். சும்மா வந்து பணத்தை எதிர்பார்க்காமல் பேசுகிற வழக்கம் ஏற்படும். பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கமும் ஒரு 50% இருக்க தான் செய்யும். பணத்தை எதிர்பார்க்காம அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கமும் ஒரு 50% இருக்கணும். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பணத்தை மட்டும் எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம்தான் இருக்கிறது, அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் இல்லை. அதற்கு காரணம், இங்கே வந்து
யா பெரும்பாலானவர்களுக்கு விளைநிலம் இல்லை. அவர்கள் விளைநிலத்தில் அவர்கள் உணவு எதையும் உற்பத்தி செய்யவும் இல்லை. அவர்கள் கொடுத்தா தானே, விளைநிலம் கொடுத்தா தானே. அதனால் அவங்க யாரும் அவங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா விளைநிலம் இல்லை, அதனால் அவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பும் இல்லை. அதனால் ஒரு அன்பை எதிர்பார்த்து கொடுக்குறாங்கல்ல, அப்படி ஒரு வழக்கம் மக்கள்கிட்ட இல்லை. அதனால தான் பேசுகிற வழக்கம் என்பது இல்லை. அதனால் நீங்கள் விலை கொடுக்காமல் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்ணும்போது மற்றவர்கள் மீது உங்கள் மீது மற்றவர்களுக்கும் மற்றவர்கள் மீது உங்களுக்கு ஒரு அன்பு பாசம் ஏற்படும். அதன் அடிப்படையில் நீங்கள் பேசுவீங்க. அதன் அடிப்படையில் அன்பை எதிர்பார்த்து நீங்கள் பேசுவீங்க, பணத்தை எதிர்பார்க்காமல் நீங்கள் பேசுவீங்க. அப்படி அன்பை எதிர்பார்த்து நீங்கள் பேசும்போது தான் அந்த பேச்சு தான் பகுத்தறிவு நிறைந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பான பேச்சுங்கிறது என்னென்னா, அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சுன்னா, இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த வீடியோ போடுறேன்ல, என்னுடைய வீடியோ எல்லாமே அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சு. இதெல்லாம் பகுத்தறிவுனாலே அது அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சு தான். அந்த பேச்சையும் நம்ம வியாபாரமாக்குறோம், அது வேறு விஷயம். இதெல்லாம் அன்பை எதிர்பார்த்து பேச வேண்டிய பேச்சு. நான் ஏதோ ஒரு பொழப்பை பார்த்துட்டு நான் போகலாம் தானே, எதுக்கு நான் இப்படி பேசணும்? இதில் நிறைய ஆபத்து இருக்குது. இப்போ நிறைய பேர் சமூக சேவை செய்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு ஏன் அதை ஏன் செய்யணும்? பாதுகாப்பாக ஒரு தொழிலை செஞ்சுட்டு போகலாம்ல. ஏன் அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க? மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அன்பை எதிர்பார்த்து தானே அவங்க அதை செய்கிறாங்க. ஒரு மக்கள் மீது உள்ள ஒரு அக்கறை தானே, அன்புங்கிறது ஒரு அக்கறை தானே. ஏன் அதை செய்கிறாங்க? அப்போ இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்குல்ல. ஒரு மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக மக்கள் பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே ஏதாவது பிரச்சனைனா அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். ஏதாவது அநீதி நிகழ்ந்தால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே அன்பை எதிர்பார்த்து பேச வேண்டிய ஒரு நடைமுறை. அன்பை எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கணும். இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் அன்பை எதிர்பார்த்து பேசப்படுகிற, செய்யப்படுகிற, நிகழ்கிற நிகழ்வுகள். இது எல்லாமே பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறதுங்கிறது வேறு. அப்போ இங்கே அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நிறைய பேர் இந்த சமூகத்துக்காக சேவை செய்கிறாங்க, பேசுகிறாங்க. யாராவது பாதிக்கப்பட்டால் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, போராடுறாங்க, வீதிக்கு போராடுறாங்க. இதெல்லாம் என்னென்னா அன்பை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறைகள். ஆனால் அதையே என்ன பண்ணிட்டோம், அதையும் நம்ம வியாபாரமாகிட்டோம். அதையும் நம்ம நம்முடைய தொழிலாக நாம் மாற்றிவிட்டோம். சமூக சேவை செய்வதையே நமது தொழிலாக நாம் மாற்றிவிட்டோம். அதனால் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் மக்களிடம் வர வேண்டும். அப்போ தான் அந்த பேச்சு பகுத்தறிவு நிறைந்ததாக இருக்கும். அன்பை எதிர்பார்த்து இங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும்போது தான் வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறபோது தான் இங்கே மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விட்டு நிறைய மக்கள் அமைதியாக இருக்காங்க. சும்மா பேசுகிற வழக்கம் யாருக்குமே கிடையாது, நிறைய பேத்துக்கு இல்லை. சும்மா பேசணும், அன்பை எதிர்பார்த்து பேசணும். அன்பை எதிர்பார்த்து பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான். இப்போ நான் பேசுகிறேன்னா இது அன்பை எதிர்பார்த்து தான் நான் பேசுகிறேன். இப்போ நான் பேசுகிறேன், இதில் எனக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, இதனால் எனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. இப்படி நான் பேசுகிறேன், என் வீடியோ பார்த்து வியூஸ் அதிகமாகி எனக்கு பணம் கிடைக்குதோ கிடைக்கல, இது என்னுடைய கடமை. இது நான் பணத்தை எதிர்பார்த்து தான் நான் பண்ணுறேன். பணம் கிடைச்சாலும் நல்லது தான், கிடைக்கலனாலும் நல்லது தான். நான் எனது கடமையை செய்தேன். பணம் கிடைச்சாதான் நான் என்னுடைய கடமை செய்வேன்னு கிடையாது. எனது கடமையை செய்வதற்காக நான் கடனாளி ஆனாலும் பரவாயில்ல. எதையும் இழப்பதற்கு, அதாவது ஒரு வாழ்நாள் கடமைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கடமையை செய்வதற்கு நீங்கள் உயிரை கூட இழக்க தயாராகிடுவீங்க. அந்த துணிவு எங்கே இருந்தாலும் வரும் இழப்பு, அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் இழப்பதற்கு நீங்கள் தயாராக மாறிவிடுவீர்கள். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் வீரம். அந்த செயலை செய்வது தான் வீரம். அப்பொழுது தான் உங்களுக்கு வீரமே உருவாகும். உங்களுடைய வாழ்நாள் கடமை என்பது என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். உங்களுடைய உணர்வு, நீங்கள் எப்போதும் எதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. அதனால் இந்த வாழ்நாள் கடமையை கண்டுபிடிங்க. அதுதான் லட்சியம். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பணத்தை எதிர்பார்த்துலாம் அதை செய்ய மாட்டீங்க. இப்போ நான் செய்கிறேன்னா இதன் மூலம் பணமும் கிடைச்சா நல்லது தான். புத்தகமாக போடணும்னு நினைக்கிறேன், ஒரு பணமாக கிடைச்சா நல்லது தான். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஒரு கடனை வாங்கியாவது எனக்கு புத்தகத்தை போட்டுடணும். இதனால் என்ன இழப்பு பின்விளைவுகள் வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனது கடமையை செய்ததனால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையான விஷயந்தான். எனக்கு ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா அது எனக்கு கடமை செய்ததால் எனக்கு அந்த பாதிப்பு வந்துச்சுன்னா அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதில் எனக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் நான் பயப்படலை. நான் பயப்பட்டுருந்தேன்னாக்கா நான் இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படியெல்லாம் பேசணுங்கிற அவசியமே இல்லை.
நான் பாட்டுக்கு ஏதாவது பொழப்புக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ கூட ஒரு வேலையை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கும் என்னுடைய இந்த மாதிரி பேச்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னுடைய லட்சியத்துக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பொழப்புக்காக நான் செய்கிற வேலை. அப்போ நான் அந்த வேலையவே நான் செஞ்சுட்டு போகலாம். எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத அப்படி. ஆனால் இது நான் இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது எனது வாழ்நாள் கடமை. அதை நான் நிறைவேற்றணும். அதுக்காக நான் எந்த இழப்பையும் செய்வேன். பணத்தை எதிர்பார்த்து நான் இதை செய்யலை. வாழ்நாள் கடமை என்பது பணத்தை எதிர்பார்த்து செய்கிறது கிடையாது, அன்பை எதிர்பார்த்து செய்கிறது. இந்த மக்களுடைய அன்பை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல். இப்போ அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க, ஏன் ஊழல் பண்ணுறாங்க? அவங்க பணத்தை எதிர்பார்த்து அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால தான் ஊழல் பண்ணுறாங்க. நீங்கள் அன்பை எதிர்பார்த்து அந்த வேலையை செய்யணும். ஒரு அன்பை எதிர்பார்த்து இதுதான் பெரிய பெரிய இந்த அன்னை தெரசா, அப்புறம் பெரியார், இதிலவங்களாம் அன்பை எதிர்பார்த்து செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க, அல்லது உங்கள் பக்கத்தில் கூட இருப்பாங்க. நிறைய போராட்ட சமூக சேவகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கேட்டாலே தெரியும், நீங்கள் அன்பை எதிர்பார்த்து செய்கிறீங்களா, பணத்தை எதிர்பார்த்து உங்கள் வேலையை செய்கிறீங்களா அப்படின்னா தெரியும். நான் லாபம்லாம் இல்லை, என்னுடைய கடமை இது, நான் செஞ்சாலே நான் திருப்தி அடைவேன். எனது வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக மாறும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக நான் மாற்ற விரும்புகிறேன். பணத்தை எதிர்பார்த்து செய்கிறதுங்கிறது அது வேறு விஷயம். பணத்தை மட்டுமே எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்க, அன்பை எதிர்பார்த்து நீங்கள் எதுவுமே செய்யலை, பணத்தை மட்டுமே சம்பாதிச்சிங்க, அதை பற்றி மட்டுமே பேசுனீங்க. இந்த நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கவே இல்லை. இங்கே என்ன நடந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எனது தொழில் பணம் இதை சம்பாதிக்கிறது தான் எனது வேலை, பெரிய வீடு கட்டணும், சொகுசாக வாழணும், இந்த மாதிரி மட்டுமே நான் கவனம் செலுத்தி வந்திருக்கிறேன், இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அன்பை எதிர்பார்த்து நீங்கள் வாழலை. அப்போது 2 நடைமுறை இருக்கணும். ஒவ்வொருத்தர்ட்டையும் பணத்தை எதிர்பார்த்து ஒரு வேலையை நீங்கள் செய்யணும், நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்யணும், அன்பை எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்யணும். இந்த மாதிரி பேசுகிறது இருக்குல்ல, அது அன்பை எதிர்பார்த்து செய்கிற வேலை. இந்த மாதிரி பேசுகிறது எல்லாத்துக்குமே இப்படி ஒரு புரிதல், இப்படி ஒரு எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் இருக்கும். அதை நீங்கள் பேசுங்க. அதை பேசணுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பார்க்குறவங்ககிட்ட பேசுகிறதுங்கிறது அதை விட நீங்கள் ஒரு புத்தகமாக வெளியிடுங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க, மேடையில் போய் பேசுங்க. ஆக இப்படி ஒரு நடைமுறை இருக்கணும். நமக்கு எதுக்கு வம்புன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து வாழ்கிறீங்க, பணத்தை எதிர்பார்த்து மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்கா அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரியான பேசுகிறதெல்லாம் அன்பை எதிர்பார்த்து பேசுகிறது. அதனால் மக்கள் எல்லாருமே அன்பை எதிர்பார்த்து பேசணும், பணத்தையும் எதிர்பார்த்து பேசணும். அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும், அதற்கு இங்கே எது தடையாக இருக்கிறது, ஏன் பணத்தை எதிர்பார்த்து மக்கள் பேசுகிறாங்க, ஏன் அன்பை எதிர்பார்த்து மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க? சும்மா எல்லோரும் ஒரு வீட்டிலே ஒருத்தர் மற்றவங்கள்ட்ட பேசிக்கிறதில்ல, ஒரு தெருவில் இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிக்கிறதில்ல. அப்படின்னா அன்பை எதிர்பார்க்கல, அவங்க பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. பணம் கிடைக்கும்னா பேசுவாங்க. அதற்கு ஏன் காரணம் அப்படின்னா இங்கே எல்லாமே விலையாகிவிட்டது, தண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே விலையாகிவிட்டது. அப்போது அதெல்லாம் சாப்பிட்டதுனால உடம்புல ஒரு ஆற்றல் வருது. நீங்கள் பணம் கொடுத்து காய்கறி வாங்குறீங்க, பழங்கள் வாங்குறீங்க, அதனால் அதெல்லாம் சாப்பிட்டதுனால உங்கள் உடம்புல ஆற்றல் கிடைக்குது. அந்த ஆற்றலை வைத்து நீங்கள் சும்மா பேச மாட்டீங்க, அன்பை எதிர்பார்த்து பேச மாட்டீங்க. அந்த ஆற்றல் அந்த ஆற்றலுக்கும் ஒரு பண மதிப்பு இருக்குது. ஏன்னா பணம் செலவழித்து பெறப்பட்ட ஆற்றல் அது. அந்த ஆற்றலுக்கும் பண மதிப்பு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறீங்க, அன்பை எதிர்பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் பணம் கொடுத்து வாங்கப்படாத உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடணும். பணம் கொடுத்து வாங்க முடியாத, வாங்கக்கூடாத ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை இது அவங்கவுங்க எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் இந்த மாதிரி மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி பழம், எலுமிச்சம்பழம், அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி சுரைக்காய், இப்படி ஒரு 20 வகையான கீரைகள், இப்படி ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை நீங்கள் அந்த விளைநிலத்தில் உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவைக்கு போக மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை நீங்கள் விலை கொடுத்து வாங்கலை, அந்த உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்றீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது.
அந்த ஆற்றலுக்கு பண மதிப்பு கிடையாது. ஏன்னா அது பணம் கொடுத்து நீங்கள் வாங்கலை. அதனால் அந்த பணம் கொடுத்து அப்போ உங்களுக்கும் நிறைய பேர் கொடுப்பாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அது விலை கொடுத்து அவங்க வாங்கலை. அதனால் அந்த உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உணவுப் பொருளையும் சாப்பிட்ணும், சமைத்த உணவுப் பொருளையும் சாப்பிட்ணும். விலை கொடுத்து வாங்கப்பட்ட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அல்லது வந்து சீரகம், கடுகு, நல்ல மிளகு, இந்த மாதிரி பூண்டு, இந்த மாதிரி பெருங்காயம், கசகசா, இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் இருக்குது. கிராம்பு, பட்டை, இந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் இருக்குது. அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினது. அப்போது உங்கள் உடம்புல 2 விதமான ஆற்றல் இருக்குது. ஒன்று பணம் கொடுத்து வாங்கப்பட்ட ஆற்றல், இன்னொன்று பணம் கொடுக்காமல் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் நீங்கள் எளிதாக உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை அதை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, மற்றவங்களும் அதுபோல் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆற்றல், அதை சாப்பிடுவதன் மூலம் உங்கள் உடம்புல ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலுக்கு வந்து பண மதிப்பு கிடையாது. அப்போ பண மதிப்பு உள்ள ஆற்றலும் இருக்குது உங்கள் உடம்புல, பண மதிப்பு இல்லாத ஆற்றலும் இருக்குது. அதனால் சும்மா பேசுகிற வழக்கம் ஒரு 50% இருக்கணும். பணத்தை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் ஒரு 50% இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சும்மா பேசுவீங்க. மற்றவங்கள்ட்ட சும்மா பேசும்போது தான் மக்களுக்கு அறிவு வளரும். பணத்தை எதிர்பார்த்து பேசுனீங்கன்னா பணம் தான் வளரும், பணம் தான் பெருகும். சும்மா பேசணும் மக்கள். இந்த சும்மா பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருமே சும்மா பேசணும். சும்மா பேசுறது டெய்லி ஒரு மணி நேரமாச்சும் சும்மா பேசணும் யார்கிட்டையாவது பார்க்குறவங்கக்கிட்ட. அப்போ எல்லாரும் அப்படி பேசுனாங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டி வரும். என்ன பண்ணுவாங்க, அப்போ அவர் வந்து நல்லா பேசுவார், அவர் நல்லா அறிவுபூர்வமாக பேசுவார். அப்படியா, நானும் பேசுகிறேன், நானும் முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. அந்த வானத்தை பற்றி பேசுவாங்க, விண்வெளியை பற்றி பேசுவாங்க, நட்சத்திரங்களை பற்றி பேசுவாங்க. அப்புறம் வந்து மழை, காலம், இப்படி அறிவுபூர்வமாக நிறைய கணிதம், கவிதை, கதை, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. சும்மா பேசுவதன் மூலமும் ஒரு புகழ் கிடைக்கும். பணத்தை எதிர்பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு பணம் தான் கிடைக்கும். பணத்தை எதிர்பார்க்காம அன்பை எதிர்பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், பிறருடைய அன்பு கிடைக்கும். பிறருடைய அன்பு உங்களுக்கு வேண்டுமானால் அன்பை எதிர்பார்த்து பேசுங்க. உங்களுக்கு பணம் வேணும், பணத்தை எதிர்பார்த்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அன்பே வராது. நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அங்கே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. எவ்வளோ தான் பேசினாலும் அது பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுகிற பேச்சு அது. அந்த மாதிரி பேசுகிற பேச்சினால அன்பு வந்து வரவே வராது. சும்மா பேசணும். ஒரு குழந்தைய கொஞ்சுறீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பண எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி குழந்தைய கொஞ்சுறது கூட கிடையாது, நிறைய பேர் குறைச்சிக்கிட்டாங்க. அது மாதிரி சும்மா பேசணும். சும்மா ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறது, சும்மா ஒருத்தர் போய் நீ ஒரு கதை சொல்லு, நான் ஒரு கதை சொல்லு, இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி பேசும்போது எல்லாருமே அப்படி பேசுனாங்கன்னா அந்த பேசுகிறதுல ஒரு போட்டி வரும். அப்படி ஒரு போட்டி வரும்போது யார் நல்லா பேசுகிறா, யார் நல்ல விஷயங்களை பேசுகிறா, அவர் வந்து நல்லா சிரிக்க வைப்பார். எல்லோரும் ஒரே மாதிரி போட்டி போட முடியும். எல்லோரும் அறிவார்ந்த, இப்போ என்ன மாதிரி எல்லோரும் நான் இப்படி பேசுவேன், என்னுடைய பேச்சு இப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் நகைச்சுவையாக பேசுவார், மற்றவங்கள சிரிக்க வைப்பார், ஒரு சம்பவங்களை ரசிக்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் வேறு மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்தை பற்றியும் பேசணும். இப்போ நான் சொல்கிற விஷயத்தையே மற்றவங்க கேட்குற மாதிரி பேசணும். அதனால் வந்து அப்படி சும்மா பேசுகிற வழக்கம் ஏற்பட வேண்டும். அன்பை எதிர்பார்த்து பேசுகிற வழக்கம் ஏன் ஏற்படவில்லை? அதனால தான் இங்கே மூட நம்பிக்கை அதிகமாகி போச்சு. அன்பை எதிர்பார்த்து பேசும்போது தான் இப்போ இந்த மாதிரி பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து கொஞ்சம் பேர் தான் பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் 8 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் வந்து பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை பேசுகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ நிறைய பெரும்பான்மையான மக்கள் பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறதுனால அவங்க எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதனால் என்ன 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, இதனால் ஏதாவது வருமானம் வரப்போதா, பணம் வரப்போதா, எதுக்கு நீ வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஏன் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, இந்த பிரபஞ்சம் எங்கேயாவது முடியுது, அது எங்கே போய் முடியுது, போய்கிட்டே இருக்குதா, அது எப்படி போய்கிட்டே இருக்க முடியும், முடிவு என்பதே கிடையாதா, முடிவு என்று ஒன்று வந்தால் திரும்பவும் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இப்படியெல்லாம் பேசினா இது அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சு.
இப்படியெல்லாம் பேசுனா ஒரு பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, இப்படியெல்லாம் பேசுகிறியே, இதனால் எதாவது 5 காசு உனக்கு கிடைக்குமா, பணம் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை பேசுகிறது இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஒரு பாலியல் அறிவு, பாலியல் விழிப்புணர்வு, உடல் உறவு சார்ந்த விழிப்புணர்வு, இப்படியெல்லாம் பேசுகிறதுங்கிறது அன்பை எதிர்பார்த்து பேசுகிறது. அதனால் ஒரு பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறதுங்கிறது வேறு, அன்பை எதிர்பார்த்து பேசுகிறது. அன்பை எதிர்பார்த்து பேசணுன்னா அதற்கு நாம் சில கடமைகளை செய்திருக்க வேண்டும். எல்லாருக்கும் கிராமமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்க வேண்டும். கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடியே அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக விளைநிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும். 32 ஏக்கர் விளைநிலம், ஒவ்வொருத்தருக்கு 2 ஏக்கர் விளைநிலம். அந்த விளைநிலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர். அதில் அவங்க ஒரு 20 வகையான உணவுப் பொருளை மட்டுமே உற்பத்தி செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும். இது இயந்திர அறிவியல் உலக விதிமுறை. இயந்திர அறிவியல் உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது பற்றித்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால் 2 ஏக்கர் விளைநிலம், அதில் ஒரு 20 வகையான உணவுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி. அப்புறம் முழு நேரமாக விவசாயத்தை மட்டுமே செய்கிறவங்க தான் விற்பனை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்ய வேண்டும். அது வேறு வகையான, அதுவும் பட்டியலிட்டு இதைத்தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும், இந்த உணவுப் பொருளை தான் எல்லாத்தையும் நீ உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கூடாது. சமைத்து விற்பனை செய்யக்கூடாது. இந்த சமைத்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது. ஹோட்டல் தொழிலுக்கு தடை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும், மற்றவங்கள செய்ய விடக்கூடாது. இப்படியெல்லாம் பண்ணால் தான் அன்பை எதிர்பார்த்து பேசுவாங்க. ஒரு மக்களை பேச வைக்கணுன்னா எவ்வளோ பெரிய சீர்திருத்தத்தை பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இந்த உலகத்தையே மாற்ற வேண்டி இருக்கிறது. வந்த வழி நம்ம திரும்பி போகணும். இந்த வந்த வழி தப்பு. அப்படி உலகத்தையே மாற்றினால்தான் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், அன்பை எதிர்பார்த்து பேசிக்கொள்வார்கள். நம்ம தவறான வழியில் வந்துட்டோம். ஆனால் தான் நம்ம அமைதியாக இருக்கும், பயத்தில் அமைதியாக இருக்கும், குற்ற உணர்ச்சியில் அமைதியாக இருக்கிறோம். அன்பை எதிர்பார்த்து பேசணுன்னா அதாவது பணம் கொடுத்து வாங்கப்படாத உணவுகளை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து அதில் ஒரு 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அந்த உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா பகிர்ந்து கொடுங்க. அவங்களும் பகிர்ந்து தருவாங்க. அவங்களும் உற்பத்தி அப்படியே பணத்தை எதிர்பார்க்காம சும்மா பகிர்ந்துக்கும் போது ஒரு அன்பு வரும். அந்த அன்பின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிற பேச்சு அத்தனையும் சும்மா அன்பை எதிர்பார்த்து பேசுகிற பேச்சாக அது மாறும். அப்போ தான் மூட நம்பிக்கைகள் ஒழியும். இன்றைக்கி அன்பை எதிர்பார்த்து யாரும் பேசுகிறதில்ல. யாருக்கிட்டையும் ஒரு அப்பா மகன்கிட்டையோ பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதில்ல. அம்மா பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதில்ல. அம்மாவே மகன்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னா பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி பேசுகிறான்னா கணவனின் பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுது அந்த அம்மா. ஒரு அம்மா அப்படி தான் அப்புறம் அப்பாவும் மகன்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா பணத்தை எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. அப்போது வேறு விஷயங்களை பேசுகிறதே இல்லை. ஒரு அப்பா வேறு விஷயங்களை பேசுகிறதே இல்லை. ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுகிறதே இல்லை. பேசுனா அது பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ நானே எனக்கே என் பசங்கிட்ட நான் இதை பேசுவேனா அப்படின்னா நான் இதை பேச மாட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன். இந்த மாதிரி வீடியோ வேணால் போடுவேன், புத்தகம் வேணால் எழுதுவேன். என் பையன்கிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்னா என்னுடைய பசங்கள்கிட்ட போய் அது பெண்ணாக இருந்தாலும் ஆனாக இருந்தாலும் சரி, என்னுடைய கொள்கைகளை கண்டிப்பாக அவங்களுக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனது கொள்கைகளுக்கு முரணான விஷயங்களை அவங்க செய்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதுலேயும் நான் ஒரு கவனம் இருப்பேன். ரொம்ப ஒருவேளை நான் பேசுகிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பேசுவேன். பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா பேசுவேன். இல்லைப்பா போர் அடிக்குதுப்பா நீ பேசுகிறது அப்படின்னா நான் விட்டுருவேன். அப்போது நான் சுதந்திரமாக பேசணும். மற்றவங்களோட எதிர்பார்ப்பு அவங்க நல்லா இருக்கிற எல்லாம் இப்போ நான் மணிக்கணக்காக பேசுவேன். டெய்லி ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பேசுவேன். அப்படின்னா 3 மணி நேரம் பேசுகிறத யார் இந்த காலத்தில் உட்காந்து கேட்பா? மற்றவங்க விரும்பி கேட்டால் நமக்கு உற்சாகம் வரும். வேண்டாம் போர் அடிக்குதுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சோர்வாயிடும். அது மாதிரிலாம் இல்லாமல் நான் எனது கடமையே யாரையும் எதிர்பார்க்காமல் நான் செஞ்சிகிட்டே இருக்கிறேன். இது மாதிரி நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், அல்லது புத்தகம் எழுதி கொண்டே இருக்கிறேன், யாரையும் எதிர்பார்க்காமல். இதுவும் அன்பை எதிர்பார்த்து செய்கிற வேலை தான். புத்தகம்லாம் அதனால தான் போடுறாங்க. மற்றவங்க இங்கே பேசுகிறத கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள்,
அதற்காக வந்து எனக்கு தெரிந்த விஷயத்த மக்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, புத்தகம் போடுறதுக்கு அதான் காரணம். இங்கே பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்படி பேசுவதற்கு கேட்பதற்கு ஆள் இருந்தால் கூட அது எங்கே ஒரு அரை மணி நேரம் வேணால் கேட்பாங்க, ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்போ நிறைய பேச வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான முயற்சி, புத்தகம் எழுதுறது அந்த மாதிரியான முயற்சி அப்போ தான் தேவைப்படுகிறது.